அண்ட் சித்ராமாவுக்கு முன்னாடி இப்போ பேசுகிறேன்னா அவங்க பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கோவம்லாம் படாதீங்க. வச்சிருக்கிற இப்படி அங்கே பாருங்க. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்ன தெரியுமா? இது ட்ரெண்டோட இருக்காங்க. ரொம்ப தளபதிக்கு ஃபர்ஸ்ட் என்னுடைய லைஃப் மாத்தின ஒரு பாடல் வேட்டைக்காரன் படம் பார்த்துருப்பீங்க. அதுல யாவச்சி மண்டல சுருங்குது கைதட்டமா யாவச்சி மண்டல சுருங்குது ஒன்னா பார்க்கையில கிருங்குது கிட்டாமி வந்தாலே விருங்குது கருங்குது கை தொடும் தூரம் காய்ச்சவளே சக்கரையாலே செஞ்சவளே ஐயப்பா சித்திக்கா வந்தவளே சுந்தரியே யாவச்சி மண்டல சொல்லுங்க கேட்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி 20 வருஷம் 22 வருஷம் நினைக்கிறேன். நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கல போல இருக்கேன். சரி ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்தது கங்கையம்மன் சாரோட ப்ரோக்ராமுக்கு, அதுக்கப்புறம் இளையராஜா சாரோட ஷோஸுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் பெரிய கேப் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வந்திருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் பாஷையும் பிடிக்கும், இங்கே பேசுறது பிடிக்கும். எல்லாரும் இலங்கை மக்கள் உணவு கூட பிடிக்கும். ஹாப்பர்ஸ், ஸ்ட்ரிங் ஹாப்பர்ஸ் தானே இடியப்பம். ஆமாம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு சேர்ந்து மது பாலகிருஷ்ணன் அவர்கள், சத்யபிரகாஷ் அவர்கள், ரூபா ரேவதி, கிருஷ்ணன், அப்புறமா அனாமிகான்னு ஒரு யங் சிங்கர், ரொம்ப யங் ஆட்களை எல்லாம் வேணுமே சந்தோஷப்படுத்துறதுக்கு அவங்க நல்ல டான்ஸ் எல்லாம் பண்ணி பாடுவாங்க. மானசி சூப்பர் சிங்கரில் பார்ட்டிசிபேட் பண்ண மானசி, இவங்க எல்லோரும் சேர்ந்து வராங்க. இப்போ கண்டிப்பாக எல்லா ஏஜ் குரூப்புக்கும் தகுந்த மாதிரி சாங்ஸ் அதில் கண்டிப்பாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும். பாடிடலாமா? தாண்டி ஒரு நிறைய தலைமுறை நீங்கள் கடந்து வந்துருக்கீங்க. ஒவ்வொரு தலைமுறையுமே நீங்கள் பார்த்த தொழில்நுட்பமாக இருக்கட்டும், ஆட்களாக இருக்கட்டும், எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஒரு பெண் பாடகியாக இன்றைக்கு ஒரு லிவிங் லெஜெண்டாக நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையில் நிறைய பாடகிகள் உருவாகிட்டு இருக்காங்க, பாடகர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, என்னென்ன நான் வந்த காலம் இல்லை. இப்போ நான் ஒரு மேபி ஒரு 500 சாங்ஸ் எல்லாம் பாடின பிறகு தான் என்னோட சின்ன புகைப்படம் கூட ஒரு பேப்பரில் வந்தது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை. ஒரு பாடல் பாடினவங்களுக்கு கூட அவ்வளோ ஒரு நாள்லேயே அவங்க ரொம்ப பாப்புலர் ஆகிடுறாங்க. எனக்கு ஒரே அட்வைஸ் என்னென்னா, புகழில் எல்லாம் அப்படி மயங்கி விழுந்துடக்கூடாது. மியூசிக்கில் மட்டும் நம்ம எந்த ஷார்ட்கட்ஸும் கிடையாது. ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் பாட முடியும். ஸோ அது விட்டுடாதீங்க. இந்த நம்ம பார்க்கும்போதெல்லாம் பெருசாக ஒரு நேம் ஃபேம் வரும்போது அவங்க ப்ராக்டிஸுங்கிறது கொஞ்சம் அப்படி ஒதுக்கி வச்சிடுறாங்க. அதுலேயே சோஷியல் மீடியாவில் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் ப்ராக்டிஸுங்கிறது சம்டைம்ஸ் கொஞ்சம் பின்னாடி போகுது. அது இருக்கக்கூடாது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இன்னும் ஜனங்க கேட்பாங்க. ஸோ அதுக்கு எப்போவுமே ரெடியாக இருக்கணுங்கிறது தான் எனக்கு.